ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 7வது வசனத்தை இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். நேற்றைய தினம் இதுக்கு முந்தின வசனத்தை தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். 2வது முறையும் கர்த்தருடைய தூதன் எலியாவிடத்துல வருகிறார். வந்து திரும்பவும் போஜனம் பண்ண சொல்லுங்க. ஏன்னா முதல் முறை சாப்பிட்டுட்டு திரும்ப படுத்து தூங்கிட்டார். ஆனா இந்த 2வது முறை சொல்றாரு, கர்த்தருடைய தூதன் எலியாவிட்ட சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எலியா சொன்னார், போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், இதுக்கு மேல நான் வாழ விரும்பல அப்படின்னாரு. ஆனா ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருந்தாருன்னா, எலியா தொடர்ந்து வாழ வேண்டும், தொடர்ந்து சில கர்த்தருடைய வேலைகளை செய்ய வேண்டும், அவருடைய பிரயாணம் தொடர்ந்து செல்ல வேண்டும். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீங்க ஒருவேளை நினைக்கலாம் போதும்னு, ஆனா ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் தெரியுமா? உங்களுடைய பிரயாணத்தை, வாழ்க்கை பயணத்தை, அல்லது கர்த்தரோடு நடக்கிற ஆவிக்குரிய பயணத்தை தொடர்ந்து செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகவே ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அதற்காகவே தம்முடைய பலனை உங்களுக்கு அனுப்ப விரும்புகிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் பலப்படுத்தி தொடர்ந்து முன்னேறி செல்ல ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் உங்களை மறவாமல் நினைவில் வைத்திருக்கிற தேவன் எலியாவை நினைவில் வைத்திருந்தார். அந்த நேரத்தில் எலியா கூட நிற்க யாருமே கிடையாது. வனாந்தரத்தில் போய் தன்னந்தனியாக ஒரு சூரியச்செடிக்குள்ள படுத்துட்டு அவ்வளவுதான் போதும்னாரு. ஆனா அவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் விசாரித்து, கர்த்தர் பலப்படுத்தி அவருடைய பயணத்தை தொடர்ந்து செய்ய உதவி செய்தார். இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு தியானிக்க இருக்கிறோம். உங்களுடைய பிரயாணமும் தொடர்ந்து செல்லும். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சில நேரம் நாங்கள் எல்லாமே முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் அப்படிப்பட்ட எங்களையும் பலப்படுத்தி எங்களுடைய பிரயாணத்தை தொடர்ந்து செய்ய உதவி செய்றீங்களே, நன்றி. யாரெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, எல்லாமே முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் நினைக்கிறாங்களோ, அவங்க ஒவ்வொருத்தரையும் தயவாய் பலப்படுத்துங்க, தயவாய் உற்சாகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகள் மீது இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பலன் இறங்கி வருவதாக, பரலோகத்திலிருந்து ஒரு பலன் வரட்டும். உம்முடைய விதத்துல நீங்க பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.